இதை விற்று இருந்தியனா எவ்வளோ காசு வந்திருக்குன்னு தெரியுமா உனக்கு? இதை நானும் நீயும் கொஞ்சம் ஷேர் பண்ணி எடுத்துனுக்கலாமா? ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டேன் கூட வந்துவோம். அதான் ஒரு பாப்பா சொன்னாங்க, பணம் ஆசை எல்லா தீமைக்கும். இந்த பணம் ஆசை வந்துருச்சுன்னா அடுத்த பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறதுக்கு அதுக்கு போகவே மாட்டேங்க. இங்கே இதோட நம்ம வளைச்சி வேர்வை சிந்தி இங்கே சொல்லுன்னு இருக்க வேண்டியதுதான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேர்வையை என்ன பண்ண மாட்டாரு. அந்த பரிமள தைலத்தை ஊத்தின உடனே அந்த வீடு முழுவதும் என்ன பண்ணுது? வாசனையினால் நிறைந்ததான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த அம்மா செஞ்சது உங்களுக்கு வேற மாதிரி தெரியலாம், ஆனால் இந்த அம்மா செய்த செயல், நான் அந்த அம்மாவுக்காக தான் மரிக்க போகிறேன், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு இது எத்தனமாய் இருக்கிறது என்று சொல்லி என் சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த அம்மா பேர் என்ன பண்ணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் சொல்றேன், ஊழியத்துக்காக நீங்க ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்தீங்களானாலும் ஆண்டு சொல்லுவாரு, இவ்வளவு பேரு ரட்சிக்கப்படுறதுக்கு என் மகன் ஒரு வழிவாசலா வந்திருக்கிறானே. வாட்டர் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்லைங்க, இதை போய் குடிச்சிக்கங்க எங்க வீட்டில் வேலை செஞ்சதுனால. அதை யாருனாலும் செய்யலாம், அது சுயநலம். எங்கள் வீட்டில் வேலை செஞ்சதுனால போய் பிரியாணி வாங்கி சாப்பிடலாம், யாருனாலும் செய்யலாம். சம்பந்தமே இல்லாத, யாருனே தெரியாது, என்ன ஜாதினே தெரியாது, இறங்கி வந்து தன் பணத்தை செலவழித்து எப்படியாவது இந்த நல்லவருடைய படம் அவங்க இருதயத்தில் போக வேணும், குடும்பங்கள் வாழ்வடை வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்படணும், குடிப்பழக்கத்திலிருந்து அவன் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக யாரோ முகம் தெரியாத ஒருவர்கள் இறங்கி வந்து இந்த சுவிசேஷத்திற்கு சபைகளுக்கு செய்கிற காரியம் சும்மா அவங்க எதுவும் வியாபாரத்துக்காக பண்ணல. அந்த மாதிரி நம்ம அவ்வளோ விலையேற பெற்றதை ஒரு வருஷம் செஞ்சு வச்சிருந்து அந்த மாதிரி பண்ணவும் நீங்க நினைக்கிறீங்க? உண்மையே மனசுல கை வச்சு சொல்லுங்க, பன்னீரவன் பாஸ்தன் வாய் சொல்லலாம், பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன தெரியும் அதை பத்தி? அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் மாமிச சிந்தை உங்களை தரித்திரத்திலையும் மரணத்திலையும் இல்லையா இந்த மாதிரி சிக்கல்லையும் கொண்டு போய் என்ன பண்றது, விட்டு நம்மளுடைய காரியங்களை வேற மாதிரி கொண்டு போய் திசை திருப்பி செலவழிச்சு அப்படி கொண்டு போய் விட்டுறாரு இல்லையா? பைபிளை நல்லா படிச்சா உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்காங்க, அவங்க செய்யற விதம் வேற மாதிரி இருக்கணும். இந்த பைபிள் தெரியாத ஆளுங்களை நீங்க பாத்தீங்களான்னா அவங்க இன்னுமே அந்த கிராமத்துல தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா அதை சொல்லுவாங்க, அறுத்த விரலுக்கு கூட எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அறுத்த கைக்கு கூட என்ன வைக்க மாட்டாங்க. ஏன்னா சுனாமி தடவை கொஞ்சம் சரியா இருந்து அவங்களுக்கு தெரியும், அடிவிராத விட்டுரு அப்படின்னு. இன்னொரு பழமொழி இருக்கும் பாருங்க, காக்கா வந்து உட்காந்து இருக்குமா சாப்பிடுவாங்களாம், இது இந்த கையில் ஓட்டிட மாட்டாங்களா, ஏன்னா அதுல இருக்கிற ஒட்டின்னு இருக்கிற அது விழுந்துருச்சுன்னா எங்கன்னா கொத்தி பசிக்கிச்சு ஆறிடுச்சுன்னா என்ன வம்பு. அதான் சொல்லுவாங்க, எச்ச கையில கூட அவங்க என்ன ஓட்ட மாட்டாங்க. நான் பார்க்குறேன் இன்னும் அதே இதுதான். அத மாதிரி இப்படியெல்லாம் நாடே இருந்தா ஊழியம் எப்படி வளரும், சபை எப்படி வளரும்? கட்டாயம் வளராது. அதனால ஒரு மனம் அதான் சொல்றாரு, ஒருவனுடைய மனம் புதிதாகிறதுனால் அவன் எப்படி அடைவான்? அவன் செயல்பாடு, பேச்சு, ஊழியம் இதெல்லாம் வேற மாதிரி காட்டும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்னா எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் காட்டும், அழுக்கா தான் காட்டும். அந்த மாதிரி ஒரு மனிதனுக்குள்ள அதான் நம்மளுடைய தமிழ்ல சொல்லுவாங்க தர்மம் அப்படின்னு. என்னது தர்மம்? அது மாதிரி செய்யறத ஒரு மனிதர்கள் வழக்கமா வச்சிருக்கணும். பசின்னு வர்றவங்களை விடக்கூடாது, துணி இல்லாதவங்க வர்றவங்கள விடக்கூடாது. சாதாரணமா உலகத்தினே சொல்றான், நம்மளை நம்பி வந்தவங்கள உசுர கொடுத்தாவது என்ன பண்ணோம், காப்பாத்தனண்டா அப்படின்னு. ஏசுன்னு அவன் சும்மா சொன்னான், உண்மையாகவே தன்னை நம்பி வந்தவர்களை உயிரை கொடுத்து காப்பாத்தினது ஒரே ஒருவர், அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம்.